ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம் 17/9/2025 17/10/2025 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதம் மிகவும் விசேஷமான மாதம். தட்சிணாயனத்தில் மூன்றாவது மாதமாக சொல்லக்கூடியது பித்திருக்களுக்குன்னே உண்டான மாதம். அதாவது கோவிந்தா மாதம்னு சொல்லுவாங்க. அதாவது வெங்கடேச பெருமாளுக்கு மிகவும் ஏற்றமான மாதம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதாவது வெங்கடாச்சலபதி இது சேவிக்கிறது ரொம்பவும் பெரிய விசேஷம். திருப்பதியில் மிகப்பெரிய ஏற்றங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விசேஷங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தில் கோல்சாரம்னு பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் 5வது ராசியான சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், 6வது ராசியான கன்னியில் புதனும் சூரியனும், 7வது ராசியில் செவ்வாய் அதாவது துலாத்தில், கும்பத்தில் சனி வக்ரம் இருக்கார், ராகுவும் இருக்கார். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா வரக்கூடிய மாற்றங்கள் 29/9/2025 புதன் கன்னியா ராசியிலிருந்து துலா ராசிக்கு போகிறார். 8/10/2025 அப்போ வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் புனர்பூசம் 3ஆம் பாதத்திலிருந்து குரு 4ஆம் பாதத்துக்கு கடக ராசியில் போய் அதிசாரமாகி உச்சம் பெறுறார். இந்த குருவினுடைய அதிசாரம் தனியாக வீடியோ போடுறேன், அதை பாருங்க. ஒரு ராசிக்கும் எப்படி இருக்கும்ன்றது தனியாக போடுறேன். ஏன்னா இது வருஷ கிரகம். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு மேலே 4-5 மாதத்துக்கு மேலே குரு அங்கே இருக்க போகிறார். ஏன்னா வக்கரகதியும் அடைகிறார். ஒரு 2 மாதம் கழித்து வக்கரகதி அடைகிறார். அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு போகிறார். மிதுனத்தில் வக்கரகதியிலேருந்து திரும்பியும் அவர் இதுவாகி பிப்ரவரி வரணும். இந்த வக்கரகதியிலேருந்து வக்கர நிவர்த்தி பிப்ரவரி மார்ச்சில் தான் வரும். சரி, இந்த மாதத்தில் சுக்கிரனுடைய மாறுதல் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு வரார் 10/10/2025 அப்போ. இந்த மாறுதல்களோடு இந்த மாதம் நடக்கிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது 21ஆம் தேதி மகாலய அமாவாசை, அதாவது பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நாள். அதாவது தை அமாவாசை, மாலை அமாவாசை, ஆடி அமாவாசை இதெல்லாம் ரொம்பவுமே பிரசித்தி பெற்றது. இந்த அமாவாசைகளில் நிச்சயமாக பித்திருக்களுக்கு உண்டான அதாவது கர்மங்களை செய்யக்கூடியதும் அதுக்கு இப்போ உண்டான கோவில்களுக்கு சென்று வருவதும் மிகவும் முக்கியம். அன்றைக்கி பித்திருக்களுக்கு உண்டான விஷயங்களை மட்டும்தான் செய்ய வேண்டும். புதுசாக ஆரம்பிக்கிறோம், ஏதாவது ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறது, படிப்பு ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. அன்றைக்கி பித்திருக்களுக்குன்னு சொல்லக்கூடிய நாட்கள். அதனால் அதற்குண்டான விஷயங்களை மட்டும்தான் செய்ய வேண்டும். அதாவது சாப்பாடு தானம் கொடுக்கலாம். ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். இந்த மாதத்தில் பார்த்தாலே நவராத்திரி வருது. பெரிய விசேஷமான ஒரு அதாவது இந்தியாவில் மிகவும் பிரசித்தி பெற்ற 9 நாட்கள் 9 அதாவது பெண் தெய்வத்தை வைத்து அதாவது வணங்கக்கூடிய காலகட்டம். ஒரு 9 நாட்களும் சரி மிகவும் ஏற்றமான காலம். முதல் 3 நாட்கள் பார்வதிக்கும், அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மிக்கும், அடுத்த 3 நாட்கள் சரஸ்வதிக்கும், 9 நாட்கள் மிகவும் ஏற்றமான காலம். கடைசி 9வது நாள் சரஸ்வதி பூஜை, அதாவது ஆயுத பூஜை இதெல்லாம் வரும். அது அதாவது 1/10/2025 அன்னைக்கு சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை சொல்லுவாங்க. விஜயதசமி எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அன்னைக்கு புதிதான விஷயங்களை ஆரம்பிப்பது ரொம்பவும் நல்லது. அந்த வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் 2/10/2025 புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்ற நாள். இதை தவிர பார்த்தாலேயானால் 2/10 அன்னைக்கு அக்டோபர் 2 சொல்லக்கூடியது காந்தி ஜெயந்தி. நம்மளுடைய தேசப்பிதாவினுடைய அதாவது பிறந்த தினமாக சொல்லக்கூடியது காந்தி ஜெயந்தி. ஸோ அதனால் அதுவும் ரொம்ப விசேஷம். தேசத்திற்காக பாடுபட்டவர், தேசத்தின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்கா என்ன மாதிரியான ஏற்றங்கள், என்னென்ன விசேஷங்கள், மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் இது வரணும் நீங்கள் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை அனுப்பிட்டு UTR நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை PDF போடுறேன். அதில் சந்தி இருக்கான்றதை பார்க்குறேன். நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, அதை தவிர லக்ன சந்தி, லக்ன பாத சந்திகள் இருக்கிறத பார்ப்போம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 50 வயசு 55 வயசில் இருக்கிறவா எல்லாமே இந்த பாத சந்தியில் ரொம்ப இந்த லக்னத்துக்கு இந்த தசை ரொம்ப நன்னா இருக்கும்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ரொம்ப
மோசமாக இருக்கும். ஏன்னா அதற்கு முந்தின பாதத்தில் பிறந்திருப்பார். எடுத்துக்காட்டாக பார்த்தாலே ஏன்னால் விசாகம் 3ஆம் பாதத்தில் பிறந்திருப்பார். ஆனால் விசாகம் 4ஆம் பாதம்னு எழுதி விருச்சிக ராசின்னு வச்சுருப்பார். 3ஆம் பாதமாக இருந்ததுன்னா துலா ராசி. துலா ராசிக்கு துலா லக்னமோ துலா ராசிக்கு உண்டான சுவர்கள் வேறு, பாவர்கள் வேறு, சமமானவர்களும் வேறு, அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு உண்டானவர்களும் வேறு. அதனால் வந்து பார்த்தோம்னா இப்போ நல்லது நடக்கும்னு நினச்சின்னு யாராவது ஜோசியத்தில் சொல்லியிருப்பா எழுதி வச்சதை பார்த்து, அதில் வந்து பார்த்தாலேயானால் ஒரு மாறுதலாகி உங்களுக்கு எல்லா விஷயங்களும் அடிபட்டுட்டே இருக்கும். அதனால் அதை முதல்ல ஒழுங்காக பார்த்து சந்தியை சரியாக பார்த்து செஞ்சால் மட்டும்தான் உங்களுடைய ஜாதகம் சரியாக இருக்கும். அதற்கு பிறகு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இன்றைய காலகட்டத்தினுடைய நிலைமைகள், இன்றைய நிலைமையில் இருக்கக்கூடிய கோல்சாரம் நிலைமைகள் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான தீர்வு என்ன அப்படின்றத சொல்கிறேன். இதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியும் மலர்ச்சியும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போ ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் என்னென்ன வருது, அதில் என்னென்ன செய்யலாம், என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம், என்னென்ன கோவிலுக்கு அருகில் போய் சென்று வரலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை புரட்டாசி மாதம் விஸ்வாவசு வருஷம் பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு. இந்த மாதம் பார்த்தோம்னா புரட்டாசி மாதம் குரு அதிசாரம் வரார். எப்போ அப்படின்னா 8/10/2025 அன்னைக்கு வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு, அதாவது கடக ராசிக்கு வரார். என்ன சார் இது, குரு 8ஆம் இடத்துக்கு போகிறாருன்னு சொல்கிறீங்களே, குரு மறைஞ்சா எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, இந்த ராசிக்கும் லக்னத்திற்கும் குரு 8ஆம் இடத்தில் இருந்தாலும் தோஷமில்லை. ஏன்னா அவருக்கு வீடு கொடுத்த சந்திரனும் சரி 8ஆம் இடத்தின் அதிபதின்றதுனாலையும் அவர் 8ஆம் இடத்தில் மறைஞ்சிருந்தாலும் நிச்சயமான ஏற்றங்களை தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுப்பார். அதனால் கவலைப்பட தேவையில்லை. எப்படி கொடுப்பார் அப்படின்னா மறைமுக வருமானத்தை கொடுப்பார். எப்படி சார் மறைமுக வருமானம் அப்படின்னா, ஏன்னா குருவே வந்து 2ஆம் இடத்தை பார்க்குறார், தனஸ்தானத்தை தனக்காரகன் பார்க்கறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், பண வருமானம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. அது தவிர பார்த்தடையானால் உங்களுடைய ராசிக்கு அவர் 4ஆம் இடத்தையும் பார்க்குறார் குரு. அதனால் வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய, படிப்பில் வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு, அதாவது விஸ்வாவசு வருஷம் அதாவது புரட்டாசி மாதம் பார்த்தோம்னா 17/9/2025 17/10/2025 வரலாம் பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா வெளிநாட்டில் இருக்க வாழ்க்கெல்லாம் பார்த்தோம்னா அவளுடைய விசா ப்ராசஸ் ஆகி, அதாவது பிஆர் ப்ராசஸ் ஆகி வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதத்தில் பொதுவாகவே நாங்கள் வந்து மாத கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் சொல்லுவோம். இந்த மாதம், அதாவது இந்த மாதத்தில் சூரியன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இது வந்து திக்பலம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லுவாள். திக்பலம்ன்றது வந்து ஆட்சி பலத்திற்கு சமானம். அது தவிர பார்த்தலையானால் 10ஆம் அதிபதியும் சேர்ந்திருக்கா. பொது காரியங்களுக்கு நிறைய செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. 9-10 அதிபதிகள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் கோவில், பொது காரியங்கள் இதுக்கெல்லாம் வந்து நிச்சயமாக செலவு பண்ணக்கூடிய, உங்களுடைய அதாவது வருமானத்திலிருந்து நல்ல ஒரு தொகையை செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு புகழந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதை தவிர பார்த்தோம்னா வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம், மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர சொந்த தொழில்னு சொல்லக்கூடியது இந்த அக்கௌண்டிங், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இந்த மாதிரியான பொசிஷனில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் தனித்துவமாக ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது ரொம்பவும் விசேஷமான காலம். இந்த காலகட்டத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா 10ஆம் அதிபதியான புதனும் சேர்ந்து இருக்கிறாங்க. மூல திரிகோண வீட்டில் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இதனால் என்ன வரும் அப்படின்னா நல்ல வகையான தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மறைந்த இடத்திலிருந்து பொருள் வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தலையானால் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்பும், அதை தவிர வந்து குழந்தை பிராப்திக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் உடல் நலத்தில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. 3ஆம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய சனி
வக்கரகதி அடைஞ்சிருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பொதுவாக பார்த்தோம்னா இந்த மாதத்தில், அதாவது இந்த புரட்டாசி மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான மாதமாக இருக்குது. என்ன ஏற்றம் அப்படின்னா, ராசிநாதன் 8ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கார். மறைஞ்சிருந்து உச்சம் பெறுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பொருள் வருமானங்கள் அதிகமாக வரும், கவலைப்பட தேவையில்லை. குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6, 11ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். அவர் 10ஆம் இடத்துக்கும் வர்றார். சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. 10ஆம் இடத்திற்கு பரிவர்த்தனை யோகம் அடைகிறார். எப்போ அப்படின்னா 10/10/2025 அவர் பரிவர்த்தனை யோகம், புதனும் சுக்கிரனும் 10/11 பரிவர்த்தனை யோகம் அடைகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக செய்யக்கூடிய சொந்த தொழிலில் பெரிய மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், போட்டித் தேர்வில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல அன்பான போக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் மொத்தத்தில் பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம், தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு. தொழிலில் அதீதமாக முன்னுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றங்கள் இருக்கும். அதீத முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கடன் வாங்கி தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் அதில் அதீதமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதுவும் இந்த இதில் ஷேர் மார்க்கெட்டில், அதை தவிர அக்கௌண்டிங், காமர்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள், தங்கம், கோல்டு ஸ்மித்து, அந்த மாதிரியான விஷயங்கள், மறைமுக வருமானங்கள், அதாவது ஷேர்ஸ்லாம் போடுறது, அதை தவிர ரியல் எஸ்டேட்டில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா நிச்சயமாக இந்த மாதம் அவளுக்கு இந்த பிஆருக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர வெளிநாடு போய் படிக்கணும்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாட்டில் போய் அவங்க வேலையில் ஒரு மாறுதல்கள், வெளிநாடு போகணும், அதாவது ஆஃப் ஷோர் அப்படின்னு சொல்கிறா இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் போகக்கூடிய ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டு. இந்த மாதத்தில் முயற்சிகளில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. சில நாட்கள் முயற்சிகளை கைவிடுவதும் நல்லது. ஏன்னா அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். அந்த நாட்களில் புதுசாக முயற்சிகள் எடுக்க வேண்டாம். அதாவது அந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்போ சந்திரன் 8ஆம் இடத்துல மறையும் போது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். மதிகாரகன் மறைஞ்சிருக்கும் பொழுது தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் முடிஞ்ச வரணும் அந்த நாட்களை தவிர்க்கிறது நல்லது. அதற்கு பிறகு நீங்கள் அந்த ஒருவேளை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம், அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் போய் அகத்திக்கீரை கட்டு கொடுத்துட்டு போங்க. நிச்சயமாக உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த மாதம் புரட்டாசி மாதம் எப்போ சந்திராஷ்டமம் வருது அப்படின்னு பார்த்தோன்னா 14/9/2000 அதாவது 17/9/2025 19/9/2025 வரலும் உண்டான நாட்களும், 14/10/2025 16/10/2025 உண்டான நாட்கள், கிட்டத்தட்ட 6 நாள் வருது. இந்த 6 நாட்கள் சந்திராஷ்டம நாட்களாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிதான முயற்சிகள் வேண்டாம். சரி, இந்த மாதம் நீங்கள் கண்டிப்பாக பார்சாரதி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா பார்சாரதி குருவுக்கான குருன்னு சொல்லக்கூடியவர். ஏன்னா அதாவது உபதேசம் செய்ததுனால, பகவத்கீதை உபதேசம் செய்ததுனால குருவிற்கு உண்டான பெரிய ஸ்தலமாக சொல்லப்படுறது. அதனால் திருவல்லிக்கேணி பார்சாரதி கோவில் போயிட்டு வாங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.